ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 5th February எபிசோடோட ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எபிசோடு. ஏன்னா பாரதி இஸ் பேக். பவித்ரா கல்யாணம் முடிஞ்சு அவள் கிளம்பி போனோடனே அந்த இடத்துக்கு தர்மலிங்கம் வராரு. ஆஸ் யூஷுவல் ஆதியை வந்து சும்மா மிரட்டிகிட்டு இருக்காரு. ஆதி ஒன்றே திருப்பி நல்லா மிரட்டி விட்டுறாரு அவரை. இதை பாரு, நீ மட்டும் ஆண்டாளோட அப்பா வரல இல்லாமல் இருந்திருந்தேன்னா இத்தனை நேரம் உன்னை கொன்னுட்டு நீ காணும்னு சொல்லி நானே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் சாகிற வரைக்கும் நீ செத்துட்டேங்கிற உண்மை கூட யாருக்குமே தெரியாமல் நான் பார்த்துப்பேன். தேவையில்லாமல் என்கிட்ட வந்து மோதாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்போ அடுத்தது ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து பாரதி இன்னும் மயக்கத்திலேயே இருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரா, அவங்க பேசினா தான் இவங்களுக்கு ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இருக்காரு, இங்கே தான் இருக்காரு, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து ஆதியை கூப்பிட்றாங்க. ஆதி ரொம்ப யோசிக்கிறாரு, தயங்குறாரு, உள்ளே போக மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சரின்ட்டு உள்ளே வராரு. வந்தோடனே டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் பேசினா மட்டும்தான் அவங்களோட பல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படிங்கிறாரு. உடனே ரொம்ப தயக்கத்தோடு வந்து நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா அப்படின்னு கேட்குறாரு. லவ் மேரேஜ் தான் அப்படின்னு. உடனே அப்போ நீங்கள் லவ் பண்ண காலத்தில் நடந்தது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க, அவங்க அப்போ தான் கொஞ்சம் கான்ஷியஸ் கெயின் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆதி உடனே பாரதியோட கையை பிடிச்சிக்கிறாரு. கையை பிடிச்சிட்டு, என்ன பாரதி இது, எவ்வளோ நாள் இப்படியே படுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்க, எழுந்துருங்க பாரதி, போதும் நீங்கள் படுத்துக்கிட்டது, நாம் எப்படிலாம் வந்து காதலிச்சோம், மற்றவங்க மாதிரி என்ன பார்க்கு பீச்சுன்னு போயா காதலிச்சோம், தமிழை வச்சுக்கிட்டு நாம் எங்கே அங்கெல்லாம் போகிறது, நான் வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகணும்னு நினச்சேன், உங்களை பார்த்து தான் நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டு இங்கேயே இருக்கேன், காரணமே இல்லாமல் நீங்கள் உங்களை ரூமுக்கு வரவழைக்கணுங்கிறதுக்காக ஏதேதோ வேலை இருக்கா மாதிரிலாம் நடிச்சிருக்கேன், இப்படிலாம் நான் உங்களை விரும்பியிருக்கேன் பாரதி, இப்படி வந்து படுத்துக்கிட்டா என்ன அர்த்தம், எனக்கு நீங்கள் வேண்டாமா அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாரு. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து விரல்லாம் அசைக்கிறாங்க, ஒரு மூமெண்ட் வருது, பல்ஸும் வந்து பெட்டர் ஆகுது. ஸோ இதை பார்த்தோன்னே டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் விடாமல் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே லக்ஷ்மி அம்மா வெளியில் வராங்க. அழகர் கேட்குறாரு, என்னாச்சு ஆதி பேசினானா, பாரதி கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இருக்குது பாரதி கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் ஆதி மனசார பேசுகிறானா இல்லை பாரதியை காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும் பேசுகிறானான்னு எனக்கு புரியல, அதுதான் ஒரே குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அழகர் வந்து இப்போ அழகரும் ஆதியும் தனியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ அழகர் கேட்குறாரு, எனக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறியேடா, என்ன வந்து ஆண்டாளோட வாழன்னுலாம் சொல்கிறியே, இப்போ நீ சொல்லு, பாரதியோட நீ வாழ போறியா இல்லையா, சும்மா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்காத, ஒரு ஒழுங்கான விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆதி சொல்கிறாரு, எனக்கே தெரியலடா, என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, அம்மா மேலே இருக்கிற பாசமாக இல்லை பாரதி மேலே இருக்கிற வெறுப்பா, எது என்ன தடுக்குதுன்னே எனக்கு புரியலடா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு அழகர் சொல்கிறாரு, இல்லைடா, அம்மா மேலே இருக்கிற பாசம் உனக்கு பாரதி மேலே வெறுப்பாக மாறிட்டுருக்கு, ஸோ அதனால் விடுடா, இதை பற்றியே யோசிக்காத, உன்னை நம்பி 3 உசுறு இருக்குது, தமிழ் இருக்கா, பாரதி இருக்கா, வயிற்றில் இருக்கிற குழந்தை இருக்குது, அவங்க எல்லாரையும் தத்தளிக்க விட்டுட்டு நீ இப்படிலாம் எங்கேயும் போயிடாதரா ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போதே அங்கே லக்ஷ்மி அம்மா பாரதி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பாரதிக்கு ஒரே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுறது. உடனே அவங்க அப்படியே மூச்சு விடுறாங்க. உடனே டாக்டர்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சுட்டு, சாரிங்க, இனிமேல் இவங்களை காப்பாற்ற முடியாது, மேக்ஸிமம் இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் தான் இவங்க உயிரோடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே லக்ஷ்மி அம்மா அழுறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரா, கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆதிக்கு கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஆதி ஓடி வராரு. வந்த உடனே வந்து டாக்டர் சொல்லிடுறாரு, சாரி சார், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மேக்ஸிமம் இவங்க ஒரு ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் சாரி சார் அப்படின்றாங்க. இவர் உடனே அவர் டாக்டரோட சட்டையெல்லாம் பிடிச்சி, யோ என்னையா இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கிறாரு. உடனே அழகர் தடுக்கிறாரு, எனக்கு உங்கள் எமோஷன்ஸ் புரியுது, பட் ஒன்றும் பண்ண முடியாது சார், அவங்க பல்ஸ் டவுன் ஆகிட்டே போகுது அப்படின்றாங்க. இவர் உடனே எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆதியும் அழறாரு. அப்போ ஒரு இதயத்தில் கை வச்சு பார்க்குறாரு. அப்போ அந்த இதயம்ங்கிற பேக்ரவுண்டோடு அப்படியே மெய்சில் இருக்கிற அந்த சீன் வருது. ஸோ அப்போ வந்து அந்த பேக்ரவுண்டோட வாசுவோட இதயம் ஆதிக்கிட்ட சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவர் வந்து அந்த இதயத்தில் கை வச்சுட்டு, பாரதிக்கு ஒன்றுமே ஆகாது, நான் சொல்கிறேன், பாரதிக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு உடனே அழகர் சொல்கிறாரு, டே டாக்டர் சொல்கிறாருடா அப்படின்னா, டாக்டர் கடவுள் இல்லை, நான் சொல்கிறேன், அவளுக்கு ஒன்றுமே ஆகாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு திருப்பியும் பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழ் என்ன நினைப்பா, பாரதி நீங்கள் இப்படி படுத்துக்கிட்டே இருந்தால் அவள் உங்களுக்காக கோயிலுக்கு போயிருக்கா, வந்தானா இந்த நிலைமையில் உங்களை பார்த்தா அவள் அழுதானா அவளுக்கு வீசிங் வரும், அவ்வளோ ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், என்ன பாரதி நீங்கள் இப்படியா பண்ணுவீங்க, எங்கள் 2 பேரையும் விட்டுட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அதுக்காக இத்தனை நாள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டு இருந்தீங்க, இப்படி பண்ணாதீங்க பாரதி, இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேசுகிறாரு. பேசின உடனே அவங்க திருப்பியும் விரலை இப்படி அசைக்கிறாங்க. அவங்க உடனே அவர் உடனே ஆதி சொல்கிறாரு, நான் நம்ப மாட்டேன், நீங்கள் வந்து என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தா நீங்கள் எழுந்துக்கணும், அதோடு இல்லாமல் நீங்கள் சும்மா அப்போயும் இப்படி தான் கண்ணில் தண்ணி வந்துச்சு, விரல் அசைச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனால் கடைசியில் வந்து இப்போ பல்ஸ் டவுன் ஆகுதுன்னு டாக்டர் சொல்கிறாரு, எனக்கு நம்பிக்கை கொடுங்க பாரதி, எனக்கு நம்பிக்கை கொடுங்க, வாசு இதையும் சொல்லியிருக்கு நீங்கள் பழிச்சிருவீங்கன்னு, அப்போ எப்படி வந்து அது பொய்யாக முடியும், இதையும் சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன், பாரதி எழுந்திருங்க பாரதி அப்படின்னு சொல்லி, தமிழுக்காக எழுந்திருங்க பாரதி அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ உடனே பல்ஸ் திருப்பி இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ நான் நம்புகிறேன் பாரதி, நீங்கள் கண்டிப்பாக பழைச்சி வந்துடுவீங்கன்னு. இப்போ போய் நான் டாக்டரை கூப்பிட்டு வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டாக்டரை போய் பார்க்க சொல்கிறாரு. பார்த்த உடனே டாக்டர் சொல்கிறாரு, இது பெரிய மேஜிக் தான், அன்பு தான் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துங்கிறது இது ஒரு பெரிய உதாரணம். இவங்க 2 பேரையும் பிரியக்கூடாதுன்னு கடவுளே நினச்சிருக்காரு. அதான் இவங்க பல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதே மாதிரி இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா இன்றைக்கி சாயங்காலமே கண்ணு முழிச்சிருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சந்தோஷமாக போயிடுறாரு. இப்போ தமிழ் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அம்மா உனக்காக கோவில் போயிட்டு வந்தேம்மா, இந்த வாட்டி எல்லா எக்ஸாம்லேயும் நான் பாஸ் பண்ணிட்டேம்மா, ஃபெயில் ஆகும்போதெல்லாம் என்னை திட்டுவேன், இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன், என்னை நீ பாராட்டாமல் இப்படி படுத்துகிட்டே இருக்கியேம்மா, எழுந்துருமான்னு சொல்லி அதே கட்டிலில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பாள். அப்போ இவ வந்து பாரதியோட கை இப்படியே அசைஞ்சு தமிழோட தலையை வந்து இப்படி தடவும். அப்படியே அவளோட நெத்திக்கிட்ட வந்தோடனே அவள் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அம்மா எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஓடுவாள். அப்போ உடனே அவங்க வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எங்கே அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஏதோ கூட்டின்னு வரேம்மா, அப்பா இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாசலில் வந்து ஆதியை கூப்பிட வருவாங்க. பாரதி கண்ணை முடிச்சிட்டா, வா ஆதி அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா கூப்பிடுவாங்க. கரெக்டாக அந்த சமயம்னு பார்த்து ஒரு டெட் பாடி அவரை க்ராஸ் பண்ணி போகும். அவருக்கு உடனே வந்து அவங்க அம்மாவை இப்படி ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தது, மூஞ்சியில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் கிளாத்தை போட்டது, இதெல்லாம் அவருக்கு உடனே ஞாபகம் வந்துடும். உடனே அவர் உள்ளே போகிறதா வேணாமான்னு ஒரே வருத்தப்பட்டுக்கிட்டு நிற்பார். அப்போ உடனே லக்ஷ்மி அம்மா சொல்லுவாங்க, இது பேர் அவள் செத்து பொழிச்சு மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கா, இந்த சமயத்தில் நீ வேறு எதையும் யோசிக்காத, தயவு செஞ்சு அவளை போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவர் வந்து யோசிப்பார். அவங்க 2 பேரும் ஹனிமூன் போனது, அங்கே அவங்க சந்தோஷமாக இருந்தது, இதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு சரின்னு உள்ளே போய் பார்ப்பாரு. இப்போ பாரதி நல்லா தெளிவாக எழுந்தே உட்காந்துருவாங்க. உட்காந்த உடனே ஆதிக்கிட்ட கையை பிடிச்சிக்கிட்டு அழுவாங்க. என்னை மன்னிச்சிருங்க, அம்மா நம்மளோட இருந்திருக்கணும், என்னால் தான் இல்லாமல் போயிட்டாங்க. எனக்கு தெரியும் ஒரு உயிரோட இழப்பு என்னன்னு, அதோட வலி என்னன்னு தெரியும். பிடிச்ச பொருளை வந்து நம்மளே கீழே போட்டு உடைச்சாலே வருத்தமாக இருக்கும், ஆனால் அடுத்தவங்க கைப்பட்டு உடஞ்சிருதுன்னு தெரியும் போது அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த வலியெல்லாம் போய் நான் உங்களுக்கு கொடுத்ததை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆதி என்னை மன்னிச்சிருங்க, என்னை காப்பாற்றாமல் விட்டுருந்தா அட்லீஸ்ட் மேலே போயாவது அம்மா காலை கட்டி பிடிச்சி நான் அழுதுருப்பேன், என்னை எதுக்கு காப்பாற்றினீங்க அப்படின்னு பயங்கரமாக அவங்க அழுத உடனே ஆதி சொல்கிறாரு, இப்போ நீங்கள் அழுது உங்கள் ஹெல்த்துக்கே நல்லதில்லை, கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து ஆதி வந்து ஒன்றுமே கத்தலை, ஒன்றுமே செய்யலை. நான் முதல்ல உங்கள் அம்மாவை திட்டும்போதே நீங்கள் என்னை அடிச்சிருக்கலாமே, ஆதி என்னை திட்டிருக்கலாமே அப்படின்லாம் சொல்லி அழறாங்க. ஆதி பேசாமையே இருக்கார். அப்புறம் சொல்கிறாரு, யார் எவ்வளோ நாள் யார் கூட இருக்கணுங்கிறது நம்ம கையில் இல்லை பாரதி, அது வந்து விதிப்படி தான் எல்லாமே நடக்கும், எதுக்குமே நீங்கள் வந்து காரணம் இல்லை, அதனால் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதியும் பாரதியும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ ஆதியும் பாரதியும் வந்து சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அவர் எதுவுமே நெகட்டிவாக பேசாமல் எல்லாமே பாசிட்டிவாக பேசியிருக்காரு. பார்ப்போம் இந்த சீரியலை ஃபர்தராக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.